Poly Training Academy. So இன்னில இருந்து நம்ம எதை இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. So PC exam TNUSRB PC exam பொறுத்தவரையும் நமக்கு வந்து GS general knowledge வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? GS வந்து ரொம்ப முக்கியம். So 2022 வரக்கூடிய இந்த PC எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகறோம்னா நமக்கு ஒவ்வொரு பாடமா கொஞ்சம் கம்ப்ளீட் பண்றது தான் நல்லது. So நான் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எடுக்க போறேன். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா குடிமையியல், பாலிட்டின்னு சொல்லக்கூடிய குடிமையியல் சிவிக்ஸ்ல இருந்து தான் பார்க்க போறோம். So ஒரு 5 லெசனா முடிப்போம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய புக் பேசிஸ், ஸ்கூல் புக் பேசிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 5 லெசனா எடுக்கிறேன். So இதுல வந்து இந்த ஒரு செஷன் நீ கவனிக்கும் போது இந்த செஷனுடைய முடிவில் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நீ பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடும். இப்படிதான் நான் இவ்வளவுதானா அவ்வளோன்ற மாதிரி. ஸோ கூட சேர்ந்தே படிச்சுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதாவது வந்து படித்தலை விட கேட்டலே மேல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது கட்டளை விட கேட்டலே மேல். நீ என்னதான் விழுந்து 10 முறை படிச்சாலும் அது 2 முறை கேட்கறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம கிளாஸஸா எடுக்கிறது நீ கவனிக்கும் போது உனக்கு ஆழ் மனசுல அது உட்காந்துரும். அதுக்கப்புறமா நாளை பின்ன நீயே கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உனக்கு ஈஸியா அது ஞாபகத்துக்கு வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக ஒரு முன்னோட்டமா தான் நான் ஃபர்ஸ்ட் சிவிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ சிவிக்ஸ்ல ஒரு 5 லெசன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஈஸியா இருக்கும், டக்குன்னு முடிச்சிடுவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது வந்து கேட்பாங்க, ஆல்ரெடி இது இந்த 5 லெசன்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு வந்திருக்கு எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு 5 லெசன் அப்புறமா இன்னொரு டாபிக் ஒரு 5 லெசன்லாம் கம்பைன் பண்ணோனே உனக்கு ஒரு क्वेश्चनरी செக்ஷனும் வைக்கிறேன். அதுல கேள்விகள் கேட்பேன், அதுக்கும் பதில் சொல்லுங்க. சோ அப்பதான் உன்னை நீயே நிறைய டெஸ்ட் பண்ணிக்க முடியும். சோ நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு क्वेश्चन பேப்பர் ஈஸியா அமையும். ஓகேவா? சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸஸ்க்கு போலாம். சோ ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 6வதுல இருந்து 10வது வரை இருக்கக்கூடிய குடிமையியல் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் 6வதுல ஆரம்பிக்கும் போது பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்முகத்தன்மை அப்படின்னா எந்த ஒரு இதோட பன்முகத்தன்மைனா இப்ப நான் எனக்கு இருக்கிறது இது ஒரு முகம். பன்முகம்னா பல மடங்கு முகங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அப்ப இந்தியாவின் பன்முகத்தன்மை, இந்தியான்றது வந்து ஒரு ஜனநாயக நாடுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஜனநாயக நாட்டுக்கு இருக்கக்கூடிய பன்முகத்தன்மைகளை வந்து நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசனா கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியான்றது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு நாடு. அதாவது வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள், வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் நாம் எல்லாருமே இந்தியர்கள், நாம் அனைவரும் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு கூற்றின்படி தான் இன்னைக்கு வரை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை, அதாவது பல விஷயங்கள், பல மாநிலங்களுக்கு வேறான நடனங்களை பத்தி தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கு, இந்தியாவில் என்னென்னலாம் இருக்குன்றத பத்தி தான் ஃபர்ஸ்ட் டீடைலா இந்த லெசன்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதை நாங்க இம்பார்ட்டன்ட்டா எடுத்து தான் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் டான்ஸ் வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். ஏன்னா டான்ஸ் எடுத்தோடனே டான்ஸ் கொடுத்துட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அதிக மழை பொழியும் பகுதி, அதாவது அதிக மழையை பெறும் பகுதினே சொல்லலாம். கேள்வி கேட்பாங்க, நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு क्वेश्चन. சோ மௌசின்ராம் மேகாலயா. அப்ப மேகாலயா என்ற மாநிலத்தில் உள்ள மௌசின்ராம் என்ற பகுதி தான் அதிக மழை பொழியக்கூடிய இடமாக கருதப்படுகிறது. சோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு டவுட்டும் இருந்திருக்கும், சிறப்புஞ்சி. சிறப்புஞ்சின்னு ஒரு மேகாலயாவில் இருக்கக்கூடிய அதே சிறப்புஞ்சி கூட அதிகமா மழை பொழியுமே சார். ரீசெண்டா காத்துவாகல 2 காதல்ல கூட நீ நின்னா மழை நின்றுடுமா, நீ போய் நின்னா அப்படின்னு சொல்லிட்டு உன்னெல்லாம் சிறப்புஞ்சில கூட்டிட்டு போய் நிக்க வச்சிருக்கணும், எப்படி மழை நிக்குதுன்னு பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா சொல்லுவாங்க விஜய் சேதுபதி கிட்ட. அப்ப சிறப்புஞ்சியை கூட சொல்லலாம்ல சார் அதிக மழை பொழியும் இடமா மேகாலயாவில் இருக்கக்கூடியதுன்னா, கிட்டத்தட்ட மௌசின்ராம் என்ற இந்த இடத்துக்கும் சிறப்புஞ்சின்ற இந்த இடத்துக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்னா 16 கிலோமீட்டர் தான். ரொம்பலாம் இல்ல, பக்கத்துல தான் இருக்குங்க. அதனால நம்மளுடைய கீ டேட்டா, பட் அக்கார்டிங் டு புக் டேட்டா படி எதுதான் கேட்பாங்க, மௌசின்ராம். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, கடவுள் மழை வரலன்னா நம்ம யாரை வேண்டுவோம், கடவுளை தான் வேண்டுவோம். அப்ப மௌசின்ராம், ராமன் இருக்கா. சோ ராமன் இருந்துச்சுனாலே அப்ப அந்த ஒரு இதுதான் என்ன, அதிக மழை பொழியும் இடம். அப்ப மழைக்காக நம்ம கடவுளை வேண்டுறோம். சோ ராமர் அப்படின்றது வடநாட்டுல எல்லாருமே கும்பிடக்கூடிய ஒரு பெரிய கடவுள். சோ ராம் அப்படின்னா என்ன, அதிக மழை பொழியும் பகுதி மௌசின்ராம். அப்ப குறைவான மழை பொழியும், அப்ப அதிகமா மழை பொழியக்கூடிய ஒரு இடம் இருந்தா அதே மாதிரி குறைவான மழை பொழியக்கூடிய ஒரு இடமும் இருக்கதான் செய்யும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெய்சால்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான். சோ இதுக்கு அடுத்தது ஒரு இடமும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலும் மழை என்ன ஆகும், குறைவாதான் பெறும். ஓகேவா? குறைவாதான் மழை பெய்யும். சோ ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ஒரு ராஜா நல்லா ஒரு நாட்டை ஆளலைன்னா அந்த நாள் எப்படி இருக்கும், மழை பொழிவு கம்மியா தான் இருக்கும். என்னதான் ஜெயின் கூட்டம் வந்தாலும், ஜெயின் சொன்னாலும், ராஜாக்கு எல்லாரும் ஜெயின் சொன்னாலும் அந்த ராஜா அந்த நாட்டை ஒழுங்கா ஆளலைன்னா அங்க மழைன்றது என்ன ஆயிடும், கம்மியா தான் பொழியும். அப்ப அதிக மழை பொழியும் இடம் ராமன் வரணும், மௌசின்ராம். குறைவான மழை பொழியும் இடம் ஜெய்சால்மர், ராஜஸ்தான். சோ மௌசின்ராம் இருக்கக்கூடியது மேகாலயா என்ற மாநிலத்துல. அடுத்தது இருப்பதிலேயே மிகவும் பழமையான மொழி எது, திராவிட மொழி எதுனா தமிழ் தான். சோ நமக்கு தெரியும் திராவிட மொழியின் எதையெல்லாம் வரையறுக்கிறாங்கன்னா, நம்ம சவுத் பீப்புள்ஸ் பேசுறதுலாம் டிராவிடியன்ஸ் லாங்குவேஜ் தான். சோ அந்த டிராவிடியன் லாங்குவேஜஸ்ல இருக்கிறதுல ஓல்டஸ்ட் டிராவிடியன் லாங்குவேஜ் திராவிட மொழி, மிகவும் பழமையான திராவிட மொழி எழுதுனா தமிழ் தான். சோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், தமிழ் என்பது பல வருடங்களுக்கு முன் தோன்றி அழியா புகழ் கொண்ட ஒரு மொழி. ஆனா இந்த மொழிக்கு இப்போ ஒரு
இது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு சென்சஸ் டேட்டா படி நம்ம தமிழை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா பேசுறது கிட்டத்தட்ட 20.21% மக்கள் கம்மியா இருக்காங்களாம் எப்பத்திய டேட்டா படி 2011 டேட்டா படி. இதுல இன்னொரு அசிங்கமும் இருக்கு ஓகேவா, ஏன்னா தமிழ்ன்றது நம்மளுடைய தாய்மொழி, இதை நம்ம பேசுறதுக்கு நம்ம வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாகரிகமான ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷா இருந்தாலும் இங்கிலீஷ் இஸ் இன்டர்லிங்க் லாங்குவேஜ். இங்கிலீஷ்ன்றது நம்ம கண்ட்ரியினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜே கிடையாது, அது ஒரு இன்டர்லிங்க் லாங்குவேஜ். நம்மளை வந்து சேர்க்கறதுக்காக ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்டர்லிங்க் லாங்குவேஜா இருக்கிறதுனால தமிழை நம்ம பேசுறதுக்கு எந்த வகையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாமளே வந்து மட்டப்படுத்திக்கிட்டு ஐயோ தமிழ்ல பேசுறோமா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. தமிழ்ன்றது ஒரு பேசிக்கான ஒரு மொழி, நல்ல மொழி, அழகா வந்து நிறைய வர்ணனைகள் கொண்ட ஒரு மொழி அப்படிதான் என்னை பொறுத்தவரையும் சொல்லுவேன். ஸோ தமிழ் தான் இருக்கிறதே பழமையான திராவிட மொழியா சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 2 கேள்வி அதிகமா வந்திருக்கு, இந்த கேள்வி வந்ததில்லை. ஸோ அடுத்தது 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை முக்கிய மொழிகள் மற்றும் எத்தனை பிற மொழிகளை கொண்டது இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளையும் கொண்டது இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வருஷத்தினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு? 2001. ஆனா 2001 கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்கும். இப்பதான் நடக்கல 2021, ஏன்னா கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்து மக்கள் தொகை இருந்தாதான கணக்கெடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு தள்ளிட்டு போயிடுச்சு. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2001க்கு அடுத்ததும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. எப்ப நடந்தது? 2011. அப்ப 2011 டேட்டா படி எத்தனை முக்கிய மொழிகள் இந்திய அளவில் பேசப்பட்டதுன்னா 121 முக்கிய மொழிகள் பேசப்பட்டது. ஓகேவா? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை மொழிகள் பேசப்பட்டது? 121 மொழிகள் பேசப்பட்டது. அந்த பிற மொழிகள் கணக்கு நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது எக்ஸாம்ல கேட்க போறது இல்லை. அப்போ 2011 கணக்கின்படி 121. சோ 2011 இருக்க 1, 2, 1 அப்ப 121 மொழிகள் பேசியிருக்காங்க. சோ அத்தனை மொழிகளை கொண்டதுதான் இந்தியா. ஆனா இந்தியாவில் என்னதான் அவ்வளவு மொழிகள் பேசினாலும் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், அதாவது இந்த மொழி பேசினாப்பா கரெக்டுப்பா, இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 22 மொழிகள் தான் அலுவல் மொழியாக, அதாவது ஆபீஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மொழிகள் எத்தனை மொழிகள்? 22 மொழிகள் தான் சொல்லியிருக்காங்க. அந்த 22 மொழிகள் தான் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் 8வது அட்டவணையின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள். அப்போ ஒரு மொழியை வந்து இப்ப நான் பேசுற தமிழ் வந்து ஒரு முக்கியமான மொழி, அரசு அலுவலகங்கள் எல்லாம் அதை பயன்படுத்தலாம். ஏன்னா அப்பதான் வரக்கூடிய பொதுஜனங்கள் அந்த மொழி தெரிஞ்சவங்களா தான் மெஜாரிட்டி நமக்கு வருவாங்க. இப்ப மலைவாழ் மக்கள் வேற மொழி பேசலாம். சோ அந்த மொழியெல்லாம் வந்து ஒரு பழங்குடியினர் பேசுற மொழியெல்லாம் எதுல சேர்க்கல, இன்னும் அபிஷியல் லாங்குவேஜ்ல சேர்க்கல. அவங்க வந்து நம்ம அரசு அலுவல் மொழியில சேர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு மொழியில பேசும்போது தான் அவங்களுக்கு அதற்கான தீர்ப்புகள் எதனா ஒரு நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும், கிடைக்கப்படும் ஒரு இது. ஓகேவா? அப்போ அரசியலமைப்பு சட்ட மொழிகளாக சேர்க்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 22. அது எந்த அட்டவணையில சேர்ப்பாங்க? அரசியலமைப்புல 8வது அட்டவணை 8th ஷெட்யூல்ல தான் சேர்ப்பாங்க. சோ 8th ஷெட்யூல்ல சேர்க்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? லாங்குவேஜஸ், அபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ இதில் இந்தி பேசும் மக்களின் சதவீதம், இந்தியாவில் இந்தி பேசும் மக்களின் சதவீதம் 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி 43.63% இருந்திருக்கு. ஓகேவா? 43.63% ஆஃப் பீப்புள் என்ன பேசியிருக்காங்க? இந்தியாவில் கிட்டத்தட்ட 50%க்கு நியர் பைல பேசியிருக்காங்க. அதாவது வந்து பாதிக்கு பாதி மக்கள் வந்து இந்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொழிகள்ன்றது வளரும், ஒரு வருஷத்தினுடைய கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு மொழி பேசுறவங்க வளரும். அந்த மாதிரி வந்து the first லாங்குவேஜஸ் வந்து எது growth ஆயிருக்குன்னா ஹிந்தி பேசுறவங்களுடைய எண்ணிக்கை தான் கூடி இருக்கு. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கோங்களேன், பானிபூரி கடையும் பாவு பாஜி கடையும் எத்தனை வந்திருக்கு. அப்ப ஹிந்திக்காரங்களா இங்க வந்து கடையை போட்டாங்க அப்படின்னும் பொழுது ஹிந்தி பேசக்கூடிய நிலைமை இதுதான் என்ன ஆயிருக்கு? அதிகப்படியா போயிருக்கு. அப்ப ஹிந்தி தான் அதிகப்படியா போயிருக்கு. ஹிந்திக்கு அடுத்ததான் எந்த மொழியினுடைய சதவீதம் அதிகமா கூடி இருக்குன்னா காஷ்மீரி மொழி பேசுறவங்களுடைய சதவீதம் தான் அதிகமா கூடி இருக்கு. அப்ப என்ன சார் ஆச்சு நம்ம தமிழுக்கு? நம்ம நாட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தமிழுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்களின் சதவீதம் இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 5.89% தான். கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் இருக்கவங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களே தமிழ் பேசுறதுக்கு கூச்சப்படும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே எத்தனை பேர் தான் பேசியிருக்காங்க? 5.89% மக்கள் தான். அதாவது 120 கோடி பேர்ல 5.89% மக்கள் தான் என்ன பண்றாங்க? தமிழே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பின்படி எடுத்து காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் பேசுறவங்களுடைய சதவீதம் எவ்வளவு கம்மியா இருக்கான்? 0.21%. அதாவது அதிகமா குறைந்த மொழிகள்ல நம்ம 2வது இடத்துல இருக்கும். தமிழ் பேசக்கூடியவர்கள் குறைகின்ற மொழிகள்ல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 2வது இடம். நமக்கு முன்னாடி தெலுங்கு இருக்குது. ஓகேவா? தெலுங்குக்கு அடுத்தது தமிழ். சோ அதாவது கீழே சவுத் சைட்ல பேசுற எல்லா லாங்குவேஜஸுமே கிட்டத்தட்ட குறையுது. கன்னடாவாகட்டும், கேரளால பேசக்கூடிய மலையாளம் ஆகட்டும், தமிழ்நாட்டில் பேசக்கூடிய தமிழ்,
ஆந்திராவில் பேசக்கூடிய தெலுங்கு, தெலுங்கானாவில் பேசக்கூடிய தெலுங்கு எல்லாமே ஆகட்டும், என்ன ஆகுது? டிக்ரீசிங், டிக்ளைனிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த ஒரு பர்சன்டேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹிந்தி பேசக்கூடிய மக்களின் சதவீதம் 43.63, தமிழ் பேசக்கூடிய மக்களின் சதவீதம் 5.89. இந்த ரெண்டு டேட்டாவையும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி 8வது அட்டவணைப்படி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 22. இப்பதான் நான் சொல்லியிருந்தேன், 8வது அட்டவணைப்படி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. அபிஷியல் லாங்குவேஜஸா சொல்லக்கூடிய மொழிகள் வந்து 22. ஸோ அப்போ நம்ம இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி, அலுவல் மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள் வந்து 22. அதாவது 2 இருக்குல்ல, அது ஈஸியா ஞாபகம் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த 22 மொழிகள் எந்த அட்டவணையில சேரும்? 2 4 4 2 8. அப்ப அரசியல் அமைப்பினுடைய 8வது அட்டவணை 2 2 4 4 2 8. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்ப 22 மொழிகள் 8வது அட்டவணை, 8வது அட்டவணையில சேரும். ஓகேவா? அதில் செம்மொழிகளின் எண்ணிக்கை. அப்ப நம்ம நாட்டுல கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்கு. கிளாசிக்கல் அப்படின்னாலே என்னன்னா பாரம்பரியமான மொழிகள். ஓகேவா? பாரம்பரியமான மொழிகள், அதாவது ஒரு மொழியை தொடர்ந்து வராமல் இந்த மொழி தனக்கென்று ஒரு அதிகாரத்தை பிடிச்சு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த மொழியோட டச் இல்லாம அந்த மொழியோட டச் இல்லாம அதை வச்சு இது உருவாகாம, இது உருவானதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில மொழிகள் தான் உருவாயிருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவில் உள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை என்ன? கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எவ்வளவுனா இப்ப வரையும் இருக்கக்கூடிய மொழிகள் என்னதான்? 6 தான். சோ 2011 கணக்கெடுப்பின் படியும் 6 தான் இருக்கு. அதுக்கு 2011 கணக்கெடுப்பின் படி 4 இருந்தது. அதுக்கு அடுத்தது 2011க்கு அடுத்தது 2 மொழிகள் புதியதாக இணைக்கப்பட்டது. நான் எந்த மொழி எந்த வருஷம் கூட கேட்டிருக்கேன். இப்போ இதை பார்க்கக்கூடிய எஸ்எஸ்சி மாணவர்கள், ஏதாவது எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்றவங்க கூட இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த மொழியை எந்த வருஷம் அவங்க வந்து அபிஷியல் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கூட நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? ஃப்ரேம் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்தியாவில் இப்ப வரையும் அப்ரூவ் பண்ணப்பட்ட கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் மொத்தம் 6. அந்த 6 மொழிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். இந்த 4 நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, இந்த 4மே தென் தமிழ், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியது. ஓகேவா? தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியது என்னென்ன? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். ஸோ அடுத்தது நமக்கு மேல கொஞ்சம் யாருன்னா ஒடியா, ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ஒடியா. அப்ப இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள். அப்ப தென் தமிழகத்துல வளரக்கூடியதுதான் உண்மையான மொழி. ஓகேவா? அப்போ இந்த 5 லாங்குவேஜஸ் வந்து கீழே பேசுறவங்க. சமஸ்கிருதம், சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்ல இருந்து வந்தது கிடையாது சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துக்கும் தனி ஆளுமை இருக்கு. அந்த சமஸ்கிருதம் தான் 2வதாக கிளாசிக்கல் லாங்குவேஜஸா அறிவித்த ஒரு மொழி. ஓகேவா? அப்ப என்னென்ன லாங்குவேஜ் எந்தெந்த வருஷம் பண்ணிருக்காங்கன்றத பாருங்க. தமிழ் மூத்ததாம், மொழிகளில் மூத்தவர்கள் நாம் தான், மூத்தக்கூடியோர் நாம தான், மூத்த இனத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழை எந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? 2004. 2004 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார் தமிழ் அப்படின்னா? போக்கிரி படம்லாம் அந்த காலம் வச்சுக்கோங்களேன். யார் அடிச்சு போரி கலைஞருக்கு தமிழ் அப்படின்றாங்க. ஸோ போக்கிரி காலகட்டம் 2004. அப்போ எல்லாரும் விஜய் ஃபேனா தான் இருப்பீங்க மெஜாரிட்டி. அப்போ தமிழ் வந்து எப்போ வந்துச்சு? 2004. அதே மாதிரி சமஸ்கிருதம் அதற்கு அடுத்த வருஷமே 2005. அப்ப தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005. அதுக்கு அடுத்தது 3வது மொழியா கன்னடா. அப்ப தமிழ்ல இருந்து கன்னடா, தமிழ்ல இருந்து உருவானதுதான் சமஸ்கிருதம் சொன்னாங்க. அதனால தான் பக்கத்து பக்கத்திலே வந்துச்சு 4 5. சோ தமிழ்ல இருந்து அடுத்தது தமிழ்நாட்டு, இங்க தமிழ்நாடு இருக்குன்னா இதுக்கு இப்படி ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல யார் இருப்பாங்க? கன்னடா பீப்புள். அதான் இங்க கன்னடா. ஓகேவா? கன்னட பீப்புள். அடுத்தது கன்னடா தான் இருக்கும். கன்னடா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2008. அப்படியே தமிழ் அறிவிச்சு 4 வருஷம் கழிச்சு டபுள் ஆயிருக்கு. ஓகேவா? கன்னடாக்கு அடுத்து கன்னடாவும் தெலுங்கு ஒன்னா. ஓகேவா? பக்கத்திலே கன்னடாவும் தெலுங்கு ஒன்னா. ஏன்னா இவங்க இந்த பக்கம் வந்து ஆந்திரா பீப்புள் இருப்பாங்க. அப்ப நம்ம 2 பேருமே நமக்கு மேலதான் இருக்காங்க. சோ நமக்கு மேல இருக்கும்போது 4க்கு மேலதான் 8. 4 விட பெருசு தானே 8. அப்போ 2004 கன்னடாவும் இவங்களும் என்ன 2008 கன்னடாவும் தெலுங்கும். சோ அதற்கு அடுத்தது மலையாளம், அதற்கு அடுத்தது ஒடியா. இது ரெண்டுமே ஜோடி தான் பக்கத்திலே 13 14. அப்ப மலையாளம் 2013ஆம் ஆண்டு, ஒடியா 2014ஆம் ஆண்டு. அப்ப இப்ப வரையும் அறிவிக்கப்பட்ட மொழிகள் வந்து 6 லாங்குவேஜஸ் தான். அது என்னென்ன? தமிழ், சமஸ்கிருதம், கன்னடா, மலையாளம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா. இதுல என்னென்ன வருஷம்ன்றது ஈஸியா ஞாபகம் இருக்கும். தமிழ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டு போக்கிரி படம் ரிலீஸ் ஆனது 2004. அதுக்கு அடுத்த வருஷமே சமஸ்கிருதம் 2005. சோ இது ரெண்டுத்துக்கும் மேல இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்ஸ் வந்து கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ். அப்ப ரெண்டுமே கன்னடா மற்றும் தெலுங்கு, அதுதான் ரெண்டுமே இணை மொழிகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா யுகாதின்ற பண்டிகை கொண்டாடுறவங்க வந்து கன்னடக்காரங்களும் இருப்பாங்க, தெலுங்குக்காரங்களும் இருப்பாங்க. அப்ப அது ரெண்டுமே ஒன்னா ஆக்குனாங்க. அது 2008. சோ அதற்கு அடுத்தது 2013ஆம் ஆண்டு மலையாளமும் 2014ஆம் ஆண்டு ஒடியாவும் வந்து என்ன பண்ணிருக்காங்க? இது பண்ணிருக்காங்க. அதாவது 2004 ஆரம்பிச்ச அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் பயணம் 2014 முடிஞ்சிருக்கு. 10 வருஷம் ஜர்னி. அந்த 10 வருஷத்துக்குள்ளதான் மற்ற வருஷம் எல்லாம் வரும். அவ்வளவுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் கேள்வி, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வைப்பாங்க.
ஸோ இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷனான டேட்டா சொல்லிட்டே இருக்கீங்க. இதோட ஒரிஜினல் டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் தான் கரெக்ட். ஓகேவா? இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. இது கூட ஒரு எக்ஸாம்ல உனக்கு ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப 28 மாநிலங்கள் சொல்றீங்களே சார், அந்த 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் தான் இருக்குன்றீங்க. ஆனா நான் கூகுள்ல சர்ச் பண்ணும்போது என்ன சொல்றது கூகுள் அப்படின்னா, தெலுங்கானா அப்படின்ற ஒரு மாநிலத்தை தான் 2014 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க, தெலுங்கானா என்ற மாநிலத்தை 29வது மாநிலமா அறிவிச்சிருக்காங்கன்றதுதான் சார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆனா கணக்கெடுப்பின்படி தெலுங்கானா 29வது மாநிலமா தான் என்ன ஆச்சு, பிரிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? அது கரெக்ட் தான். அப்ப ஏன் சார் இங்க 28 இருக்குன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு ஒண்ணு இருந்துச்சா, அது ஏற்கனவே மாநில அந்தஸ்துல இருந்துச்சு. இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சு லடாக் ஜம்மு அப்படின்னு பிரிச்சு என்ன பண்ணிட்டாங்க, யூனியன் பிரதேசமா மாத்திட்டாங்க. அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் மாநிலம் என்ற அந்தஸ்துல இருந்து எதுக்கு போயிடுச்சு, யூனியன் பிரதேசமா போயிடுச்சு. அப்போ 29 ஸ்டேட் ஏற்கனவே இருந்துச்சு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனதால மறுபடியும் எங்க வந்து நின்னுட்டோம், 28க்கே வந்து நின்னுட்டோம். அப்ப இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கு சார். அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிருந்துச்சுன்னா இங்க 9 ஆயிருக்கும்ல சார் அப்படின்னு கேட்பீங்க. ஆமா தானே, ஏன்னா ஏற்கனவே 8 இருந்துச்சு. டெல்லி இருந்துச்சு, கோவா இருந்துச்சு, புதுச்சேரி, டாமன் அண்ட் டியூ, தாத்ரா நாகர் ஹவேலி, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார், அந்த மாதிரி சண்டிகர். ஓகேவா? 8 இருந்துச்சு. சோ அந்த 8 இருக்கும்போது இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்கும் போது 10 ஆயிருக்குமே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனா அங்க அதுதான் இல்ல. அங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, தாத்ரா நாகர் ஹவேலியும் டாமன் அண்ட் டியூ என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னா சேர்த்து விட்டுட்டாங்க. அதனால மறுபடியும் கவுண்ட் எங்கே வந்து நின்னுச்சு, 8 வந்து நின்னுச்சு. அப்ப இந்தியாவில் தற்போதுள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை, தற்போதுள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்கன்னா 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள். இது கரெக்ட் தான். ஓகேவா? சோ அடுத்தது, சோ இந்தியாவின் பன்முக தன்மையினை அறிவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லும் போதே என்ன சொல்லி கத்துக்கிட்டேன்னா, வேற்றுமையில் ஒற்றுமை. சோ இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா என்ன, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது இந்தியா என்பது பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு ஜாதியினர்களும் சேர்ந்த ஒரு ஒற்றுமை மிக்க ஒரு நாடு. ஓகேவா? இந்தியான்றது ஒரு நாடு. அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்த இந்தியா, ஓகேவா, அப்படின்னு ஒரு சொல் இருந்தது. வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு ஒரு சொல் இருந்தது. அது எந்த புக்கில் இருந்ததுன்னு கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. சோ வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல் எந்த புக்கில் இடம் பெற்றிருக்குன்னா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. கேள்வி இப்படி கேட்பாங்க, வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி எந்த புக்ல இருக்குன்னா என்ன புக்னு சொல்லலாம், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இல்லைன்னா அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவை யார் வந்து அந்த புக்கை எழுதுன்னு கேட்டாங்கன்னா, நாட்டினுடைய முதல் பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் எழுதியது. ஓகேவா? உயர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் எழுதியது. அப்ப டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு கேட்டாலும் ஒண்ணுதான் சார், அந்த புக்கை எழுதுனவங்க யாருன்னு கேட்கலாம், இல்லைன்னா வேற்றுமையில் ஒற்றுமை எந்த புக்ல இருக்குன்னு கேட்கலாம். சோ கேள்விகள் எப்படி வேணா ஃப்ரேம் பண்ணலாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமினுடைய முடிவில் உனக்கு கேள்விகள் அதிகப்படியா வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? அதனாலதான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்தது, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, V.A. ஸ்மித். இந்தியாவின் இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர். மேபி இது உன்னுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா இருக்கலாம். ஆனா இதை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வைப்பாங்க. அது என்னன்றதை நான் உனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, V.A. ஸ்மித் நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? V.A. ஸ்மித்னு நம்ம வந்து சொல்லிடுறோம். ஆனா அந்த V.A. ஸ்மித்துக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த V.A. வினுடைய எக்ஸ்பான்ஷன் ஒன்னு இருக்குல்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். ஓகேவா? தமிழே வரலையே அப்படின்னு ஒரு பையன் என்ன கேட்ட மாதிரி எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எழுதி போடுறேன், வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். ஓகேவா? வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். எக்ஸ்பிளனேஷனோட எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்மள வந்து குழப்புவாங்கல்ல. இப்ப எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். நம்ம தான் வந்து இப்ப நம்ம எவ்வளவு அளவுக்கு காம்படிஷன் கூட படிக்கிறோமோ, ஆப்போசிட் சைட்ல இருக்கவும் அந்த அளவுக்கு வந்து வெறி கொண்டு வரான். அப்ப எக்கச்சக்க காம்படிஷன் எப்படி ஃபில்டர் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல வேலை பண்ணி தான் நமக்கு போர்டு வந்து ஃபில்டர் பண்ணி விடுது. என்னென்னலாம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவின் இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் V.A. ஸ்மித்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த இனிஷியலை வச்சு தான் அவங்க ப்ளே பண்றாங்க. இப்ப எல்லாருமே V.A. ஸ்மித் படிச்சுட்டு வந்துருவோம். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், அதனுடைய அப்ரிவேஷன் கொடுத்துட்டான். இப்ப வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித்ன்றது ஒரு சில பேருக்கு தான் தெரியும். அவங்க மட்டும் தான் ஆன்சர் கரெக்டா பிளாக் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கே வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித்துக்கு பதிலா வின்சென்ட் அலெக்சாண்டர் ஸ்மித் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. மேபி அது வருமா, டவுட் வருது இல்ல, தானாவே வருது இல்ல. சோ அந்த மாதிரி வந்து பிஏவினுடைய எக்ஸ்பான்ஷனை கேட்டு கூட நம்மள குழப்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் V.A. ஸ்மித். அவருடைய எக்ஸ்பான்ஷன் படிச்சு வச்சுக்கோங்க, வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். ஓகேவா? சோ இது உன்னுடைய முதல் பாடம் வந்து பன்முகத்தன்மையினை அறிவும் பிடிச்சிட்டு. ஓகேவா? பன்முகத்தன்மையினை அறிவோம். இப்ப நம்ம இதுல விட்டது என்ன, டான்ஸ் தான்.
ஸோ டான்ஸை நான் சொல்லிடுறேன். பாரம்பரிய நடனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம இந்தியாவினுடைய செம்மொழிகள் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கும் பாரம்பரிய மொழிகள் இருக்கு, பாரம்பரிய நடனங்கள் ஒன்று இருக்கு. ஸோ இது முக்கியமான கொஸ்டின், கேட்பதற்கு வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வட இந்தியா கதக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த கதக்ன்ற நடனம் வட இந்தியா சொல்றதை விட எக்ஸாக்டா சொல்லணும்னா நார்த் இந்தியால எந்த ஸ்டேட்ல இந்த கதக் நடனத்தை ஆடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தர் பிரதேசத்துல தான். உத்தர் பிரதேஷ், ஓகேவா, உத்தரப்பிரதேசம் சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசல தான் ஆடுவாங்க. ஸோ அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எப்பவுமே கதக் அப்படின்னு பார்த்தோம் எங்க போயிடுவோம், கதகளி கேரளா அப்படின்னு போயிடுவீங்க. ஆனா கதகளி தான் கேரளா. கதக் அப்படின்ற ஒரு நடனம் எந்த நாட்டில் ஆடுவாங்கன்னா, எந்த ஸ்டேட்ல ஆடுவாங்கன்னா உத்தர் பிரதேஷ். அதே மாதிரி அசாம் ஸ்டேட்ல ஆடக்கூடிய நடனம் பேர் வந்து சத்ரியா, ஓகேவா. எதனா ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே எல்லாரும் என்ன கேட்பேங்க, சாத்ரியா வரும். இப்ப நீ ஒரு ஹோட்டல்ல போற, பூரி 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 ஹை பூரி பெரிய பூரி வரப்போகுது, சோள பூரி வரப்போகுது அப்படின்னு கத்துறேன்னா சாத்ரியா வரும் அப்படின்வாங்க. அப்ப அசாம் சாத்ரியா, ஆச சாத்ரியா, ஓகேவா, ஆச சாத்ரியா, ஓகேவா. மணிப்பூர் பேர்லயே இருக்கு மணிப்பூரி, மணிப்பூர்ல ஆடுற டான்ஸ் மணிப்பூரி பேர்லயே இருக்கு. அதே மாதிரி அடுத்த டான்ஸ் என்ன இருந்துச்சு, ஒடிஷா. ஒடிஷால இருக்கக்கூடியது ஒடிசி, அப்ப இது பேர்லயே இருக்கு. கர்நாடகால இருக்கக்கூடியது யக்ஷகானம், யக்ஷகனா அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாடு தலைலாம் வச்சு ரொம்ப கொடூரமா மோளெல்லாம் அடிச்சுட்டு ஆடுவாங்க. கொடூரம்லாம் இல்ல, அது அவங்களுடைய ஃபேமஸ் டான்ஸ். ரேக்லா ரேஸ்ன்றது கர்நாடகால தானே பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஜல்லிக்கட்டுன்னு சொல்றோம், அந்த மாதிரி ரேக்லா ரேஸ்ன்றது வந்து கர்நாடகால தான் ஃபேமஸ். ஸோ கர்நாடகான்றது யக்ஷகனம், யக்ஷகானம். அது மட்டும் இல்லாம கர்ண கொடூரமா யக்ஷகானம் கானமா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, கானக்குயில் அப்படின்னு சொல்லுவாங்க. குயில் நல்லா போடும், ஆனா கானக்குயில் கம்பிகளுக்கு பின்னால் கானக்குயில் ஒரு படத்துல செந்தில் வேற காமெடி பண்ணிருப்பாரு. ஸோ கர்ண கொடூரமா இருக்குடா நீ பாடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ரொம்ப கானமா பாடுவேன், நானே கூட பாடுறேனே, நீங்க என்ன சொல்லுவீங்க, சார் போதும் உங்க பாட்டு திறம்லாம் தெரியுது, நீங்க கிளாஸ் இருக்கிற வேலையை பாருங்க நீங்க. அப்ப கர்ண கொடூரமா இருக்கும் கானம் அப்படின்னா, ஓகேவா. ஆந்திர பிரதேசம் வந்து குச்சிப்புடி. ஆந்திரால தான் என்ன பண்ணுவாங்க, குச்சிப்புடின்ற ஒரு டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பதியில வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நடைபாதை போறவங்களா குச்சியை பிடிச்சி தான் என்ன பண்ணுவாங்க, திருப்பதிக்கு போவாங்க. ஸோ நடைபாதை போறவங்கள பார்த்துருப்பீங்க, ஜெனரலா குச்சியை வச்சு தான், ஏன்னா ரொம்ப தொலைவு நடக்கணும்னா அவங்க குச்சியை தான் பேலன்ஸ் பண்ணி நடந்து போவாங்க. அப்ப குச்சிப்புடின்றது ஆந்திர பிரதேசம். அதே மாதிரி கேரளா அப்படின்றது கதகளி, ஓகேவா. கேரளான்றது என்னது, கதகளி. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நடனம் எல்லாருக்குமே தெரியும், பரதநாட்டியம். அப்ப டான்ஸ்லாம் ஈஸி தானே. கதக் அப்படின்றது உத்தரப்பிரதேசம், கதகளி அப்படின்றது கேரளா. மணிப்பூர்ல ஆடுறது மணிப்புரி, ஒடிஷால ஆடுறது ஒடியா, ஒடிஷால ஆடுறது ஒடியா. நெக்ஸ்ட் ஆந்திரால ஆடுறது குச்சிப்புடி, அண்ட் கர்நாடகால ஆடுறது யக்ஷகானம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆடுறது பரதநாட்டியம். இன்னும் வேற எந்த ஸ்டேட் விட்டு, அசாம்ல ஆடுறது வந்து சாத்ரியா. நெக்ஸ்ட் அவ்வளவுதான், எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி புகழ்பெற்ற நடனங்கள்னு ஒன்று இருக்கும், ஓகேவா. எப்படி அதெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதெல்லாம் அந்த நாட்டில் மட்டும்தான் ஆட முடியும். இது புகழ்பெற்ற நடனங்கள், இது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படியே ஃபோக்கு, இதெல்லாம் ஜாலியாக ஆடிட்டு போக வேண்டியதுதான். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும், கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, மயிலாட்டம், தேவராட்டம் எல்லாமே சொல்லுவாங்க. தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், அந்த மாதிரி நிறைய சொல்றது வந்து புகழ்பெற்ற நடனங்களா. தேவராட்டம் கூட சொல்லுவாங்க, தேவராட்டம்னு ஒரு ஆட்டம். இப்போ ரீசெண்டா குரூப் 2 எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின் ஒன்று கேட்டு வச்சிருந்தாங்க, தேவராட்டம், தேவதும்பி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றது வந்து தேவராட்டம்னு. அதே மாதிரி கேரளால வந்து பாத்தீங்கன்னா தெய்யம். இந்த தெய்யம் என்ற டான்ஸ் வந்து ஃபேமஸ். ஆனா இது கோகினி ஆட்டம் எழுதிட்டு இருக்காங்க. இது கோகினி ஆட்டம் கிடையாது. என்ன ஆட்டம், மோகினி ஆட்டம், ஓகேவா. மோகினி ஆட்டம், எல்லாருமே மோகினி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அது பெருமாளை வந்து கொஞ்சம் பெருமைப்படுத்துற மாதிரி ஆடக்கூடிய ஒரு நடனம். பஞ்சாப்ல ஆடுறது வந்து பாங்க்ரா. இது எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்டா கேட்பாங்க, பஞ்சாப் நாட்டு இது வந்து நடனம் என்னன்னு கேட்பாங்க. பஞ்சாப்ல ஆடக்கூடியது பாங்க்ரா. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தும்ஹல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ரவுஃப், இன்னொரு டான்ஸ் இருக்கு, ரவுஃப்னு கூட இருக்கு. தும்ஹல் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, சுடுவாங்க, டும் 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 சுடுவாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தும்ஹல். பஞ்சாப்ல ஆடக்கூடியது பாங்க்ரா, பஞ்சாப் பாங்க்ரா சொல்லலாம், ஓகே. குஜராத்ல வந்து கார்பா, குஜராத்ல வந்து கார்பா, தாண்டியா, தாண்டியாட்டமும் ஆட குஜராத் குமரிகள் கூட அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு. ஸோ தாண்டியா வந்து குஜராத், கர்பா அப்படின்றது என்ன, குஜராத். அதே மாதிரி ராஜஸ்தான்ல ஆடக்கூடியது கூமர். சோ பத்மாவதினு ஒரு படம் வந்திருக்கும், தீபிகா படுகோன் ஆடி இருப்பாங்க. கூமர்னு ஒரு சாங்கே இருக்கும், அது ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க. ராஜஸ்தான்ல ஆடக்கூடிய டான்ஸ் என்ன, கூமர். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல வந்து ராசலீலா, ஓகேவா. ராசலீலா இந்த நவராத்திரி டைம்ல ஆடக்கூடியது தான் ராசலீலா. அதே மாதிரி அசாம்னா பிஹு. ஆல்ரெடி அசாம்ல கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்ன சொன்னேன், சாத்ரியான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம திட்டிடுறோம்னு வச்சுக்கோ, அசாம் அவன் பூரிக்கு ஆசைப்பட்டான், சாத்ரியா அப்படின்னு திட்டோம். இப்ப பூரி எத்தனை வச்சோன்னே எனக்கு வேணாம்,
இல்ல எனக்கு திட்டிட்டல எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், பிஹு காம்போ, ஓவரா பிஹு காம்போ. அப்பதான் என்னது அசாம் பிஹு. அசாமுடைய டான்ஸும் பிஹு தான். அசாம்ல கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஃபேமஸான அறுவடை திருநாள்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல எப்படி தமிழர் திருநாள் இது இருக்கு, தமிழ் வருட பிறப்பு இருக்குல்ல, ஏப்ரல் 14. அந்த ஏப்ரல் 14 வந்து யாருடைய பிறந்த நாளும் கூட, B.R. அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளும் கூட. அப்போ அந்த அறுவடை திருநாள்ல வந்து தான் பிஹுன்னு சொல்லுவாங்க. அதே நாளதான் வந்து அசாம்ல என்னன்னு சொல்லுவாங்க, பிஹு அறுவடை திருநாள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேமஸ் டான்ஸும் பிஹு தான். சோ உத்தரப்பிரதேசத்துல ராசலீலா சோலியான்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி ராசலீலா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த நடனங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தேவராட்டம், மயிலாட்டம், தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் சொல்றாங்க. கேரளால சொல்றதா இருந்தா மோகினியாட்டம், தெய்யம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஞ்சாப்ல பாங்க்ரா, ஜம்மு மற்றும் காஷ்மீர்ல டுமால், டுமில் டுமில்னு சொல்லுவாங்க. குஜராத்ல வந்து கார்பான்னு சொல்லலாம், தாண்டியான்னு சொல்லலாம். ராஜஸ்தானை பொறுத்தவரை என்ன டான்சஸ் இருக்கு, கூமர், பத்மாவதி படம் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். உத்தரப்பிரதேச பொறுத்தவரை ராசலீலா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். லாஸ்ட் வந்து அசாம் பிஹு. அசாம்ல ஒன்னு சாத்திரியா, இன்னொன்னு பிஹு. சோ இந்தியாவின் பன்முகத்தன்மையை ஓரளவுக்கு அறிஞ்சிருப்பீங்க. இப்ப 2வது லெசன் போக போறோம். சோ 2வது லெசன்ல இருக்கக்கூடிய சமத்துவம் பெறுதல், அதுவும் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சோ உங்களுடைய 2வது லெசன் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் பெறுதல். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெசனுடைய பேர்ல இருந்துச்சு பன்முகத்தன்மை நினைக்கிறோம், இந்தியாவில் உள்ள பல விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சமத்துவம் பெறுதல். சமத்துவம் அப்படின்னா என்னன்னா, நீ நானும் ஒண்ணு, அறியும் சிவனும் ஒண்ணு, அது அறியாதவங்க வாயில மண்ணுன்ற மாதிரி நீ நானும் ஒண்ணு, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் யாரெல்லாம் பாடுபட்டாங்கப்பா, யாரெல்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் இந்தியா செஞ்சுச்சு, இந்தியாவை தவிர உலக நாடுகள் என்ன செஞ்சுச்சு, இதை பத்தி தான் பார்க்க போறது 2வது லெசன்ல. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்த ஆண்டுகள் அப்படின்ற மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். கிட்டத்தட்ட 1962 சிறைக்கு போனவர் 1989ஆம் வருடம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. 27 ஆண்டுகள் அவர் சிறையிலேயே அவருடைய பொழுதை கழிச்சார் இருந்தார். ஆமா, ஏன் இருந்தார்? சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற ஒரு நாடு இருக்கு, கருப்பின மக்களுக்காக பாடுபட்டார். கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கருப்பின தலைவர் அவர் தான், நெல்சன் மண்டேலா தான். சவுத் ஆப்பிரிக்காவில் தென்னாட்டு காந்தி அப்படின்னு வந்து புகழப்பட்டவர் யாரு? நெல்சன் மண்டேலா. அப்போ இவருக்கு பேரெல்லாம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு பாயிண்ட், ஆனா அதுக்குள்ள இருக்கிறது 1008 மேட்ரு. ஓகேவா? அப்ப அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இவரை தான் என்னன்னு கூப்பிடுவாங்க, தென்னாட்டு காந்தி அப்படின்னு சொல்லிட்டு யார் கூப்பிடுவாங்க? நம்ம கூப்பிட மாட்டோம். யார் கூப்பிடுவாங்க? சவுத் ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ். ஓகேவா? சவுத் ஆப்பிரிக்க மக்கள், அதாவது தெற்கு ஆப்பிரிக்க மக்கள், தென் ஆப்பிரிக்க மக்கள் வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க, இவரை தென்னாட்டு காந்தி. ஏன் சார் காந்தின்னு போய் அவரை கூப்பிடுறாங்க? நம்ம நாட்டுக்கு எப்படி காந்தி வந்து அகிம்சை முறையில சுதந்திரத்தை போராடி வாங்கி கொடுத்தாரோ அந்த மாதிரி அவர் உழைச்சாருன்றதுக்காக எல்லாம் கிடையாது. இவர் வந்து எடுத்துக்கிட்டது எல்லாமே காந்தியன் பிரின்சிபல்ஸ். அதாவது காந்தி மாதிரியே என்ன பண்ணாரு, அவர் அங்க உழைச்சார். கரெக்ட் தான். கிட்டத்தட்ட இவர் எப்படி இங்க அகிம்சை முறையில போராடி வெற்றி பெற்று கொடுத்தாரோ அந்த மாதிரி கருப்பின மக்களுக்காக, தென்னாப்பிரிக்காவில கருப்பின மக்களுக்காக இவர் அந்த காந்தியன் பிரின்சிபல், காந்தியினுடைய கொள்கைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் என்ன பண்ணி கொடுத்தாரு, அந்த கருப்பின மக்களுக்கான ஒரு போராட்டத்தின் முடிவில் ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அதனாலதான் அந்த மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. 1991ஆம் வருடம் 1991ஆம் வருடம் என்ன கொடுத்தாங்க, தென்னாப்பிரிக்காவினுடைய முதல் கருப்பின தலைவர் பிரதமராக. ஓகேவா? அப்ப தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா அவர்கள் சிறையில் இருந்த ஆண்டுகள் 27. அவர் இருந்ததுக்கான பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு, இதுதான் முக்கிய காரணமே. சோ அதனை பத்தி படிச்சா நிறைய படிக்கலாம். ஆனா நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் தேவை. சிறையில் இருந்த ஆண்டுகள் 27. அவருக்கு 1962 இருந்து 1989 வரை இருந்தார். அவர் தென்னாட்டு காந்தின்னு அழைப்பாங்க. ஏன்னா அவர் காந்தி கொள்கைகள்லாம் அங்க பின்பற்றிய. 1991 அந்த நாட்டின் பிரதமரானாரு, கருப்பின தலைவர், முதல் கருப்பின தலைவர். ஓகேவா? தென்னாப்பிரிக்கா. இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்ம ஊர்ல தீண்டாமை ஒழிக்கணும்னு பாடுபட்ட தலைவர்களுள் மிக முக்கியமான தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் நம்ம நாட்டுல. ஓகேவா? அப்படிப்பட்ட நம்ம நாட்டுல அவர் இருக்கும் பொழுது அவருக்கும் பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. அவரோட சேர்ந்து பாரத ரத்னா விருது பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நெல்சன் மண்டேலா அவர்கள் தான். ஓகேவா? நெல்சன் மண்டேலா அவர்களும் எந்த வருடம் தான் இது பெற்றார், பாரத ரத்னா? 1990. இது ஒரு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாரத ரத்னா கதைக்கு வருவோம், பாயிண்டா வரும்போது நான் சொல்றேன். நெல்சன் மண்டேலாக்கும் பாரத ரத்னா கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, அது இந்தியாவினுடைய அவார்டு பாரத ரத்னாவை எதுக்கு வெளிநாட்டு ஒருத்தர் கொடுத்தாங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு படிச்சா மண்டையில நிற்கும். ஓகே, 2வது கொஸ்டின் பாருங்க. பாபா சாஹிப், ஒரே பாயிண்ட் தான் நெல்சன் மண்டேலாவை பத்தி, ஆனா அதுல நான் பல விஷயங்கள் சொல்லிட்டேன்.
நெல்சன் மண்டேலா யாரு? தென்னாட்டு காந்தி. யாரை கூப்பிட்டாங்க? தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த மக்கள் கூப்பிட்டாங்க அப்படின்ற விஷயத்துல அதை சொல்லிட்டேன். இப்போ பாபா சாஹேப் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா அம்பேத்கர். ஸோ பாபா சாஹேப் அப்படின்ற ஒரு பேரை கேட்பாங்க, அது அம்பேத்கர் தான். ஸோ பிஆர் அம்பேத்கர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ராவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இனிஷியலுக்கு விரிவாக்கம் இருக்கு. ஸோ இந்திய அரசியல் அமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யாருன்னாலும் அதுவும் அம்பேத்கர் தான். வரைவு குழு அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி, இங்கிலீஷ்ல சொல்றாருன்னா என்ன? டிராஃப்டிங் கமிட்டி. அதாவது வந்து இந்திய அரசியலமைப்பை உருவாக்கணும்னு ஒரு குழு அமைச்சாங்க, ஓகே, அதுக்கு தலைவர் வேற. அந்த இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு ஒரு குழு இருந்தது, அதாவது உருவாக்குறதுக்குன்னு இருந்த குழு வந்து நமக்குன்னு ஒரு சட்டம் வேணும்பா, பிரிட்டிஷ்கார் சொல்றதெல்லாம் நம்ம இதுக்கு மேல எடுத்துக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நம்ம ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதன்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அதை வந்து முடிவு பண்றதுக்குன்னு ஒரு குழு வச்சாங்க. அந்த குழுவினுடைய தலைவர் வேறு ஒருவர். ஆனா அதுல டிராஃப்டிங் கமிட்டி, அந்த இந்திய அரசியலமைப்பை எழுதினவர், அதோட தலைவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர். ஸோ பல பேர் வந்து மிஸ் பண்றது இந்த ஒரு பாயிண்ட்ல தான். ஓகேவா? ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல என்ன பண்ணுவோம், டிராஃப்டிங் கமிட்டினே பார்க்க மாட்டோம், அந்த வார்த்தை இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே இந்திய அரசியலமைப்பின் தலைவர் தந்தை அப்படின்னாலே எல்லாரோட மைண்ட்லயுமே ஃபிக்ஸ் ஆயிருக்கிறது அம்பேத்கர் மட்டும்தான். ஸோ அதனால ஆப்ஷன் தூக்கி போய் போட்டு மார்க் நம்ம என்ன பண்ணிடுவோம், லாஸ் பண்ணிடுவோம். ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வரைவு குழுவின் தலைவர்னு கேட்டாதான் அம்பேத்கர், டிராஃப்டிங் கமிட்டி. அப்ப இந்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டா இன்னொருத்தர் இருக்கார், ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அவர்களை பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அதுக்கப்புறம் தான் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்தார். ஸோ அதை பத்தின ஒரு சில விஷயங்கள்லாம் அப்புறமா பேசலாம். ஸோ அதுக்குள்ள இன்னொரு விஷயத்தை பார்த்துலாம். ஸோ டிராஃப்டிங் கமிட்டியுடைய ஹெட் வந்து அம்பேத்கர். ஸோ இந்திய அரசியலமைப்பின் தந்தை அதுவும் யார் தான், நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான். இந்திய அரசியலமைப்பின் தந்தை நம்ம அம்பேத்கர், ஏன்னா அவர் தான் அரசியலமைப்பு எழுதினாரு, அதனால அதனுடைய தந்தை யாரு, அம்பேத்கர் அவர்கள் தான். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், த லா மினிஸ்டர், இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சரும் யாரு, அம்பேத்கர் ஐயா அவர்கள் தான். அப்போ 3 கேள்விகள் அவரை வச்சு டிஃப்ரெண்டா கேட்கலாம். என்னென்ன, இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு டைரக்டா கேட்கலாம், இல்ல இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர்னு கேட்கலாம், இல்லைன்னா வேற என்ன கேட்கலாம், சட்ட அமைச்சர், இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர்னு கேட்கலாம். எல்லாத்துக்குமே விட என்ன, அம்பேத்கர் அவர்கள் தான். சரி, அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? முதல்ல பாரத ரத்னானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதன்மை விருது. சோ இந்தியாவின் வந்து மொத்தம் 4 விருது இருக்கு, முக்கியமான விருதுகள் சொல்லக்கூடிய விருதுகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பாரத ரத்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வழங்கப்படும் மிக உயரிய விருதுகள். எப்படி நோபல் பரிசு பெற்றா அது வந்து உலக அளவில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருதுன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி இந்தியாவில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது என்ன, பாரத ரத்னா. அதே மாதிரி பாரத ரத்னாக்கு அடுத்தது பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ பத்மஸ்ரீ அவர் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி 4 அவார்டு இருக்கு, பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ. ஸோ இதுல பாரத ரத்னா அவர் விருது வழங்கப்பட்ட ஆண்டு வந்து 1990. இந்தியர்களுக்கு மட்டுமே இந்தியாவில் வழங்கக்கூடிய ஒரு விருது. ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்களுக்காக என்ன பண்ணலாம், ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த அவார்டை வாங்கி கொடுக்கலாம். இவர் இந்த சாதனையை புரிஞ்சாரு, இந்த சாதனைக்காக இவருக்கு அந்த பாரத ரத்னா விருது கொடுங்க. அது ஒண்ணு இல்ல, ஒரு அரச மாதிரி இலை மாதிரி இருக்கும், அந்த ஷேப்ல இருக்கக்கூடியதுல ஒரு எம்ப்ளம் வச்சு கொடுக்க போறாங்க. ஆனா கேஷ் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் பிரைஸ் பாரத ரத்னாக்கு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது இருக்கிறதுல ஒரு சின்ன எம்ப்ளம், அந்த கிஃப்ட் தான் கொடுப்பாங்க, ஒரு பெப்பல் லீஃப் தான், அரச மர இலை மாதிரி. ஆனா அதுதான் உயரிய விருது, இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது. இந்த அவார்டை வந்து அம்பேத்கருக்கு எப்ப வழங்கினாங்க, 1990. திட்டத்தட்ட அவரும் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அவார்டு அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆமாவா? அப்ப அவர் கூடவே சேர்ந்து அந்த அவார்டை வாங்குறது வந்து நெல்சன் மண்டேலா அவர்கள்னு சொல்லியிருந்தேன். சோ இந்தியர்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு விருது இந்தியர் அல்லாத தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த மண்டேலா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா, அப்ப இந்தியாவை சேராத ஒரு சில பேருக்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்குன்னா, இதுவரை எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா 3 பேருன்னு சில பேர் சொல்லுவீங்க. ஆனா வழங்கப்பட்டது 2 பேருக்கு தான். அன்னை தெரசாவை யாருமே கணக்கெடுத்துக்க கூடாது. அன்னை தெரசாவுக்கும் வந்து என்ன வழங்கப்பட்டது, பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அவர்கள் பிறப்பால் இந்தியர் அல்ல, ஆனா வந்து தங்கினது எல்லாமே, அதுக்கப்புறம் சேவை புரிந்தது எல்லாமே என்ன, இந்தியாவிலே தான் இருந்தாங்க. சோ இஸ் எ நேச்சுரலைஸ்டு இந்தியன். அவங்க வந்து பிறப்பால இந்தியர் கிடையாது, இந்தியாவில் பிறக்கல, ஆனா இந்தியாவில் வந்து தங்கிட்டாங்க. அதனால அவரை நான் இந்தியன்ல சேர்க்கல. புரியுதா சொல்றது, அவரை நான் இந்தியன்ல சேர்க்கல. அப்ப அன்னை தெரசாவுக்கும் எது வழங்கியிருக்காங்க, பாரத ரத்னா வழங்கியிருக்காங்க. அவரை கணக்குல சேர்க்கக்கூடாது. அப்ப இந்தியர் அல்லாத 2 பேருக்கு யார் யாருக்கெல்லாம் வழங்கினாங்கன்னா, ஒன்னு நெல்சன் மண்டேலா அவர்கள்னு சொல்லிட்டேன். இன்னொன்னு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த கான் அப்துல் காஃபர் கான். இவருக்கு தான் என்ன வழங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியர் அல்லாத இன்னொருவர் என்ன வாங்கியிருக்காரு,
பாரத ரத்னா அவர் வாங்கியிருக்காங்க. சார் பாரத ரத்னா யாருக்கு என்ன கொடுத்துருவாங்க? ஆனால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு 3 பேருக்கு தான் அந்த அவார்டு. மேக்சிமம் மினிமம் 2 பேர் இல்லை ஒருத்தர் கூட வாங்கலாம். குறைந்தபட்சம் ஒருவர் அல்லது 2 கூட வாங்கலாம். ஆனால் அதிகபட்சம் எத்தனை பேருக்கு தான் கொடுப்பாங்க? 3 பேருக்கு தான் கொடுப்பாங்க. இந்த பாரத ரத்னா அவார்டு வந்து தொடங்கப்பட்டது எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 வருடம் தொடங்கினாங்க. ரீசெண்டாக 2019 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2019 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னும் அதுக்கப்புறம் கொடுக்கல, கொரோனா இஷ்யூஸ் வந்ததுனால. ஸோ 1954 முதல்ல பாரத ரத்னா வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவினுடைய முதல் துணை பிரதமர் வைஸ் பிரசிடென்ட் அவருடைய பிறந்த நாளை தான் ஆசிரியர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். யாரும் தெரியும், சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொருத்தரும் வாங்கினாங்க, சார் சி.வி. ராமன் அவர்கள் வாங்கினார்கள். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர். ஸோ இயற்பியல் துறையில் வந்து நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அவர் சார் சி.வி. ராமன். இவர்கள் 3 பேருக்கு தான் முதல்ல 1954 வருடம் என்ன கொடுத்தாங்க? பாரத ரத்னா கொடுத்தாங்க. இவர்களுக்கு அடுத்தது நிறைய பேர் வாங்கினாங்க. ஏன் நம்ம காமராஜர் வாங்கியிருக்காரு, நம்ம எம்ஜிஆர் வாங்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நம்ம காமராஜர் ஐயா, எம்ஜிஆர் ஐயா, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இந்த அவார்டை. ஸோ நமக்கு தேவை, எக்ஸாம்லயும் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்கல்ல, தமிழ்ல முக்கியமான கேள்வி, காமராஜர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் உனக்கு ஒரு கேள்வியா கேட்கிறேன், கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போ. காமராஜர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? இது தமிழ்ல வந்து ஒரு முக்கியமான கேள்வி. உனக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துருச்சு, தமிழ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தமிழ்ல படிச்சிருக்க இந்த கேள்விக்கான பதில மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போ. பாரத ரத்னா அவார்டு காமராஜருக்கு எப்பொழுது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்துல் கலாம் ஐயாக்கு எப்ப வழங்கப்பட்டதுன்னா இதிலே கொடுத்திருப்பாங்க, கீழே வரும். 1997 ஆண்டு வழங்கப்பட்டது அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு. அப்ப பாரத ரத்னாக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. 3 பேருக்கு தான் தருவாங்க. ரீசெண்டா யார் வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும், மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா அவர் உயிரோடு இருக்கும்போது தான் 2019 வாங்கிட்டார். அப்போ 2019 பூபான் ஹசாரிகான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்கினாங்க, ஒருத்தர் வாங்கினாங்க. மொத்தம் 3 பேர் கொடுத்தாங்க. அதுல 2 பேர் இறந்ததுக்கு அப்புறமா தான் வாங்கினாங்க. ஒருத்தர் வந்து இது ஏன்னா நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் பாரத ரத்னா சிபாரிசு வழங்கப்பட்டது. யாராவது சிபாரிசு பண்ணணும். அப்படி பண்ணி அவங்க என்னென்ன துறைக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா, மக்கள் இப்போ வந்து ரீசெண்டா 2011 மேல சொல்லிட்டாங்க, மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில அவங்க என்ன சாதனை புரிஞ்சிருந்தாலும் அவங்க பாரத ரத்னா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ தராங்க. இந்த இன்னொரு விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இருக்கிறதுல ரொம்ப குறைந்த வயதுல பாரத ரத்னா பெற்றவர். இவங்களுக்கெல்லாம் வயசாயிதான் கிடைச்சிச்சு. குறைந்த வயதிலே பாரத ரத்னா பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தான் வந்து இந்தியாவில் மிக குறைந்த வயதில் பாரத ரத்னா அவார்டு பெற்றவர். அது மட்டும் இல்லாம இந்த 4 அவார்டு சொல்றோம்ல, இந்த 4 அவார்டுல பெற்றவரும் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தான். ஓகேவா, சச்சின் டெண்டுல்கர் அவர் தான் இந்த 4 அவார்டையுமே பெற்றவர். சரி, ஓகே, இவ்வளவு விஷயம் போயிட்டோம் பாரத ரத்னாவை பத்தி பேசிட்டு. ஓகே, நம்ம பார்த்துடலாம். இந்தியாவின் அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர், வரைவு குழுவின் தந்தை தலைவர் அம்பேத்கர், இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அவர்கள். ஸோ அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990 ஆண்டு. ஸோ சட்டத்தின் 90s அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 90s கிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறீங்களா, அப்ப 90ஆம் ஆண்டு தான் அம்பேத்கர் அவர்கள். ஓகேவா? சோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூடக்கூடிய ஆர்டிகல் என்ன சரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 14. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 வயதிற்கு மேல் உள்ள குழந்தைகளை நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா சட்டத்துக்கு முன்னாடி என்ன குற்றவாளி, வேலைக்கு வச்சுட்டு இருந்தீங்கன்னா 14 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளை வேலைக்கு வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அப்ப ஆர்டிகல் 14 சொல்றது சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். நீ பணக்காரனா கூட இருந்துக்கோ, அம்பானி விட்டு பையனாவே இரு, 14 வயசுக்கு இருக்கிற குழந்தை வச்சிருந்தா நீ குற்றவாளி. அப்போ வந்து என்ன, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அப்போ சரத்து 14. தீண்டாமை ஒழிப்பு எடுத்துட்டு வந்தவரை அம்பேத்கர் அவர்கள் தான். தீண்டாமை அப்படின்னா 17, சரத்து 17. எப்படின்னா ஆமை எழுந்துக்குமா, எழாது. 17 ஆண்மையால எழ முடியாது. தீண்டாமையை வச்சுட்டு இருந்தாலும் நீயும் ஆமை கணக்கு தான், உன்னால எழவே முடியாது. அப்ப தீண்டாமையினுடைய சரத்து 17. அப்ப சரத்து 14ன்றது சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், தீண்டாமையினுடைய சரத்து வந்து 17. ஈஸியா ஞாபகம் வச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டின் ஈஸி. இந்த 2 கொஸ்டினும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது தமிழகத்தில் இது கேட்பாங்க. தமிழகத்தில் அதிக கல்வியறிவு விகிதம் கொண்ட மாநிலம், லிட்ரஸி ரேட் அதிகமா இருக்கிறது நம்ம கன்னியாகுமரிங்க. தமிழ்நாட்டுல என்னவோ கடைசியில தான் இருக்கு, கடற்கோடியில. ஆனா அவங்க தான் டாப்ல இருக்கிறாங்க படிப்பறிவுல. ஓகேவா? கிட்டத்தட்ட கேரளா பக்கத்துல இல்ல, கேரளா தானே இந்தியாவில் லிட்ரஸி ரேட்ல அதிகம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் லிட்ரஸி ரேட்ல அதிகம் வந்து கன்னியாகுமரி. ஓகேவா?
பார்க்கறதுக்கு கன்னியாகுமரி கீழே இருப்பாங்க, ஆனா படிப்புல அவங்க தான் டாப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப தமிழ்நாட்டில் அதிக கல்வி அறிவு கொண்ட விகிதம் வந்து கன்னியாகுமரி. அதே மாதிரி குறைவான கல்வி அறிவு விகிதம் கொண்டது தருமபுரி. தருமபுரி தான் மேல இருப்பாங்க கிட்டத்தட்ட. ஒரு சீட் தமிழ்நாடு மேப் வரைஞ்சா தருமபுரி இங்க இருக்கும், கன்னியாகுமரி கீழே இருக்கும். சோ கீழே இருக்கவன் ஃபர்ஸ்ட், மேல இருக்கவன் லாஸ்ட். யார் ஃபர்ஸ்ட் வராங்க முடியல, யார் லாஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியில ஒரு டயலாக்லாம் வரல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தில் அதிக கல்வி அறிவு கொண்ட மாவட்டம் வந்து கன்னியாகுமரி, குறைவான கல்வி அறிவு கொண்ட மாவட்டம் வந்து தருமபுரி. அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோ, ஆண்களுக்கு பெண்கள் அப்படின்னு ஒரு பாலின விகிதம் இருக்கு. இத்தனை ஆண்களுக்கு இத்தனை பெண்கள். ஒரு ஊர்ல 10 ஆண்கள் பிறந்துட்டு 30 பொண்ணுங்க பிறந்தாங்கன்னா 10 ஆண்களுக்கு 30 பெண்கள்ன்றது அதிகம். ஆமா தானே? ஒருத்தர் 3 பேரையா கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஈக்குவலா பிறந்தா பரவாயில்ல, ஒரு 2-3 வித்தியாசம்னா பரவாயில்ல, பக்கத்துல இருந்து பொண்ணு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான். அப்ப செக்ஸ் ரேஷியோன்றது அதை தான் குறிக்குது, பாலின விகிதம். ஒரு ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் பிறந்திருக்காங்கன்றது. அப்ப அதிக பாலின விகிதத்தை கொண்ட மாவட்டம் தமிழ்நாட்டில் வந்து நீலகிரி, குறைவானது கொண்டது தருமபுரி. படிப்புல தான் இல்லைன்னு பார்த்தா செக்ஸ் ரேஷியோலையும் தருமபுரி தான் லாஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? அதுக்காக தருமபுரி மாணவர்களை நான் வந்து குறைவா என்ன போடுறேன்னு அதுங்கள்ல. தருமபுரி மாணவர்கள் இதை ஒரு மோட்டிவா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போலீஸ் நீங்க தான் பாதி அடிச்சு காமிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப தமிழகத்தில் அதிக கல்வி அறிவு விகிதம் கொண்ட மாநிலம் கன்னியாகுமரி, குறைவான கல்வி அறிவு விகிதம் கொண்ட மாநிலம் தருமபுரி. அதே மாதிரி நீலகிரி தான் செக்ஸ் ரேஷியோல ஃபர்ஸ்ட், செக்ஸ் ரேஷியோல லாஸ்ட் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தருமபுரி. ஓகே, சரி, அடுத்தது நெக்ஸ்ட். இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான் தெரியும். இவருக்கு வந்து பாரத ரத்னா வழங்கப்பட்டுச்சுன்னா இல்லை, இவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல மிக உயரிய விருதுவான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு வாங்கியிருக்காரு. சோ முன்ன அதுக்கு பேர் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. இப்ப வந்து என்ன அவார்டுன்னு பாத்தீங்கன்னா தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டுன்னு சொல்லுவாங்க. சோ பேர் மாறி இருக்கு. இதுவும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும், தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டுன்னு சொல்லிட்டு. கேள்வி, முன்ன ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டினுடைய பெயர் என்னவாக மாற்றப்பட்டுள்ளதுன்னா தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டுன்னு மாற்றப்பட்டிருக்கு. ஓகே, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இதுக்கு இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். சோ எல்லாருக்குமே தெரியும் 11வது குடியரசுத் தலைவர். இவருடைய சர்விங் பீரியட் என்னன்றதும் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட பாத்திமா பாட்டேலுக்கு அடுத்தது இவர் தான் வந்தாங்க. சோ 11வது குடியரசுத் தலைவரை நம்ம பார்த்தது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எல்லாருக்குமே தெரியும். சோ அவருடைய சர்விங் பீரியடும் எல்லாருக்குமே தெரியும். பாத்திமா பாட்டேலுக்கு அடுத்தது வந்தவர் தான் அவர். 11வது குடியரசுத் தலைவர், அது தெரிஞ்சு போன விஷயம் தான். அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டுன்றது கீழே தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன வருடம்? 1997. அப்ப அவர் குடியரசுத் தலைவராக இருந்ததுக்காகலாம் அவருக்கு பாரத ரத்னா அவர் கொடுக்கல. அவர் வந்து சயின்டிபிக் டெக்னாலஜி, அதாவது சயின்ஸ் மூலமா வந்து டிஃபென்ஸ்க்கு, பாதுகாப்பு படையினருக்கு நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணாரு. அதை கௌரவிக்கும் விதமா தான் 1997ஆம் ஆண்டு அவருக்கு என்ன விருது வழங்கப்பட்டது? பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட இதுக்கு அடுத்ததுதான் ஒரு பொக்ரான் வெடிகுண்டு சோதனைகளாவே நடத்தி முடிச்சார். சோ பொக்ரான் வெடிகுண்டு சோதனை அவர் நடத்திய நாள் வந்து மே 11. அதுதான் தேசிய தகவல் தொழில்நுட்ப தினமாக, டெக்னாலஜி டேவா கொண்டாடப்படுகிறது. நேஷனல் டெக்னாலஜி டே மே 11. ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம கத்துக்க வேண்டியது. ஓகேவா? இதுல என்ன கேள்வி சார் ஐயாவை பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் இந்தியாவின் ஏவுகணை மனிதர், மிஷன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்களை தான் சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இளைஞர்களை கனவு காண சொன்னாங்க, உங்களையும் கனவு காண சொல்லியிருக்காரு. காவலர்களாக கனவு காங்க, காவலர் பணி கூடிய விரைவில் உங்களுக்கு கிட்டும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுதிய நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், விங்ஸ் ஆஃப் ஃபயர். ஓகேவா? விங்ஸ் ஆஃப் ஃபயர். சோ இதுல கேட்ட கொஸ்டின், எஸ்ஐ எக்ஸாம்ல 2 முறை கேட்ட கொஸ்டின். விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புக்கை யார் எழுதினாங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சோ மிஷன் இந்தியா, எழுச்சி தீபங்கள், தி லுமினியஸ் பேக். ஸோ இந்த புக்ஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா யார் சொன்ன? ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா எழுதிய புத்தகங்கள் இந்தியா 2020, அக்னி சிறகுகள், மிஷன் இந்தியா. ஸோ 3மே இந்தியாவை பற்றியதுதான். அக்னி சிறகே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா 2020, மிஷன் இந்தியா, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள். பாரா, ஒரு உணர்வுபூர்வமான கருத்துக்களை தான் ஐயா அவர்கள் நமக்கு வழங்கிட்டு போயிருக்காரு. தி லுமினியஸ் ஸ்பார்க். இது அடுத்தது. ஸ்பார்க் அப்படின்னாலே என்ன? தீப்பொறி தான். எழுச்சி தீபங்கள் மாதிரி தான் லுமினியஸ் ஸ்பார்க். ஓகே, இந்த மாதிரியான புக்கெல்லாம் தான் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அப்போ இதுல வந்து நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா சமத்துவம். சமத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்தியாவில் யார் யார் அந்த சமத்துவத்துக்காக எல்லாரும் ஒண்ணுன்ற மாதிரி யார் யாரெல்லாம் பாடுபட்டாங்கன்றதை பத்தி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான கொஸ்டினா உனக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததும் போக போறோம். அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து உங்களுடைய சப்போர்ட்ல தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஆஸ். நீங்க அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப ஈஸியா மாறிடும்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ கேள்வி நேரம்னு ஒன்று வைப்பேன், அப்பயும் நீங்க பதில் சொல்லி தான் தெரியும். ஓகேவா? தேங்க்யூ.